ஹலோ எவ்ரிவான், நம்ம ஊட்டியில் போன லாஸ்ட் பார்ட் தான் டீ எஸ்டேட். இங்கே வந்து ஒரு ஆளுக்கு 20 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டீ மியூசியம் உள்ளே போனோன்னே இந்த மாதிரி போர்டு வச்சுருந்தாங்க. அதில் வந்து டீ எப்படி உருவாச்சு அப்படிலாம் இருந்துச்சு. ஆனால் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணலாம் ஆள் இல்லை. ரஷ்ஷாக இருந்ததுனாலேயே என்னன்னு தெரியல, நார்மல் டைமில் இருக்கோமான்னு. ஆனால் நம்ம பார்த்தோம்னே புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் இருக்குது, ரொம்ப இதுவாலாம் இல்லை. ஓகே, டீஸ் போது இங்கே ட்ரை பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் பொடியாக்குறாங்க, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை பொடியாக்குனதெல்லாம் வந்து ஒரு ஆள் வந்து பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க, அங்கே வேலை செய்கிறவங்க. இதை வந்து வெயிட் செக் பண்ணி அப்படியே பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஆளுக்கு வந்து ஒரு கப் ஆஃப் கிளாஸ் வந்து டீ தராங்க. நாங்கள் போகும்போது ஏலக்காய் டீ கொடுத்துருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் அப்போ தான் டீ குடிக்கிறேன். சரி ஏலக்காய் தானேன்னு சொல்லி குடிச்சு பார்த்தேன். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கும் கொடுத்தேன். சரி குடிச்சு பார்க்கட்டும், டேஸ்ட் பண்ணட்டும்னு சொல்லிட்டு. ஏன்னா இது வந்து பியூராக அங்கே செய்கிறது தானே, தப்பில்லை, ஒன்ஸ் இன் அ வைல் தானேன்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறம் அங்கேருந்தே மூவ் ஆகி சாக்லேட் ஃபேக்ட்ரி போனோம். அங்கேயுமே இந்த மாதிரி செய்கிறது வந்து அப்படியே பார்த்துட்டு 2 சாக்லேட் கொடுத்தாங்க, அதுதான் சாப்பிட்டோம். ஆனால் நார்மலாக வந்து கீழெல்லாம் போனால் எல்லா சாக்லேட்டும் வந்து சாப்பிட்டு பார்த்து வாங்கலாம். இங்கே அப்படிலாம் இல்லை, அவங்க கொடுக்குற 2 சாக்லேட் மாதிரி தான் நம்ம சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து வீட்டுக்கெலாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஓகே, பாய் எல்லாருக்கும்.